தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை ஆய்வு மைய அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாலச்சந்திரன், மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு பகுதிகளில் நிலவி வருகிறது என்றும், இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் என்றும் கூறினார். மேலும் தமிழ்நாடு காரைக்காலில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்ததாக தெரிவித்த பாலச்சந்திரன், அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். நேற்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து படிப்படியாக மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்துள்ளது. 29 இடங்களில் அதி கனமழையும், 81 இடங்களில் மிக கனமழையும், 168 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும், நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், ஏனைய தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் பெய்யக்கூடும். தொடர்ந்து பேசிய அவர், தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளைய தினம் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், அதைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்றும் கூறிய பாலச்சந்திரன், மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவித்தார். இதன் காரணமாக டிசம்பர் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை உட்பட வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறினார். நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும்.